చేస్తుంది. ఈమె వయసు ఎంత అంటే ఓన్లీ 9 years. చిన్ని పాప ఆడి పాడే వయసు. ఈమె వచ్చి ఈరోజు మన ఆర్యవైశ్య సమాజం యాన్యువల్ డే కోసం ఈరోజు మనకి ఇస్తుంది. ఈమె వచ్చి చాలా తాను కళా కాలక్షేపం ఇచ్చింది. శంకర్ మఠం చాకర్ మాస్టర్ సెలబ్రేషన్ లో ఇచ్చింది. తర్వాత 28th 10th 12 శ్రీ రంగమ్మ విద్యాలయాలు దసరా సెలబ్రేషన్ అక్కడ కూడా కళా కాలక్షేపం చేసినది. శ్రీ శంకర్ మఠ్ చాకర్ మాస్టర్ సెలబ్రేషన్. తర్వాత చెన్నై కృష్ణ గాన సభ చెన్నై అక్కడ కూడా కళా కాలక్షేపం ఇచ్చింది. 28th ఆరాధన సెలబ్రేషన్ శ్రీ శంకర్ మఠంలో అప్పుడు కూడా కళా కాలక్షేపం ఇచ్చింది. చాలా మంచి పేరు తెచ్చుకోవాలి. ఈ చిన్న వయసులో ఇంత మంచి పేరు తెచ్చుకోవాలి. ప్లీజ్ ఆమె వెల్కమ్ చేస్తూ మంచి క్లాస్ ఇవ్వండి. అందరూ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वम् अरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च अनुमत् स्मरणात् भवेत्. ஸ்ரீமத் பாகவதத்துல சுகாச்சாரியார் ஒன்று சொல்லியிருக்கார். அது என்னன்னா, ஹிருதயே தியாயதே விஷ்ணு திரேதாயாம் யஜதோ மகைகி துவாபரே பரிச்சர்யானாம் கலௌ தத் ஹரிகீர்த்தனம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, கிருதயுகத்துல பகவானை நினைச்சு தியானம் பண்றதோ, திரேதா யுகத்துல யஜ்ஞ யாகாதிகள் பண்றதோ, துவாபர யுகத்துல பகவான் கைங்கரியம் பண்றதோ என்ன பலனை கொடுக்குமோ அது கலியுகத்துல பகவானோட நாமாவை சொல்றதுனாலயோ நாம சங்கீர்த்தனம் பண்றது மூலமாவே கிடைக்கும்னு சொல்றார். இதே நாரத புராணத்துல கூட சொல்லியிருக்கு. ஹரே நாமைவ 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 மம ஜீவனம் கலௌ நாஸ்தேவ 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 கதிரண்யதா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுல என்ன தெரியறதுன்னா, பகவானோட நாமாவை சொல்றதுனாலயோ நாம சங்கீர்த்தனம் பண்றது மூலமாவே பகவானை சுலபமா அடைய முடியும்னு தெரியுது. சரி, இந்த பகவானோட நாமாவை சொல்லணும், நாம சங்கீர்த்தனம் பண்ணணும்ன்றாலே அப்படின்னா என்ன? பகவானோட நாமாவை சொல்லணும், நாம சங்கீர்த்தனம் பண்றதுன்னா பகவானோட பேரை சொல்றது, பகவான் பத்தி ஸ்லோகம் சொல்றது, பகவானை பத்தி பாட்டு பாடுறது, பஜனை பண்றது, இதுதான் பகவானோட நாமாவை சொல்றது, நாம சங்கீர்த்தனம் பண்றதுன்னு சொல்லுவா. சரி, இந்த பகவானோட நாமாவை சொல்லணும், நாம சங்கீர்த்தனம் பண்ணணும்ன்றாலே இதெல்லாம் எப்ப பண்ணணும் அப்படின்னா, சதா சர்வகாலமும் பண்ணணும். சதா சர்வகாலமும் பண்ணாதான் நம்மளால பகவானை சுலபமா அடைய முடியும். ஆனா நம்ம சதா சர்வகாலமும் பண்ணிட்டு இருந்தோம்னா ஆகாரத்துக்கு என்ன பண்றது? ஆகாரம் வேணும்னா காசு வேணும், காசு வேணும்னா உழைக்கணும், உழைக்கிறதுக்கு நேரம் வேணும். இப்படி சதா சர்வகாலமும் பகவானோட நாமாவை சொல்லிட்டு இருந்தா எப்படி உழைக்க முடியும்? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. அது என்னன்னா, நம்ம ஜீவனோபாயத்துக்கு செலவு பண்ற நேரம் போக மீதி நேரமாவது நம்ம பகவான் அடையறதுக்கு பகவானோட நாமாவை சொல்லணும். சரி, இந்த ஜீவனோபாயம்னா என்ன? இந்த ஜீவனோபாயம்னா நமக்கு
இருக்கு. இப்போ நம்ம இருக்கிறது கலியுகம். கலியுகத்துல 4,32,000 வருஷங்கள் மொத்தமா. இதுக்கு முன்னாடி முடிஞ்ச துவாபர யுகம் 2 கலியுக காலத்துக்கு சமம். திரேதா யுகம் 3 கலியுக காலத்துக்கு சமம். கிருத யுகம் 4 கலியுக காலத்துக்கு சமம். இந்த சதுர்யுகம் இருக்கு இல்லையா, கிருத யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த சதுர்யுகத்தையும் மகாயுகம்னு சொல்லுவா, இல்ல சதுர்யுகம்னு சொல்லுவா. அதாவது 43,20,000 வருஷங்கள் கொண்டது ஒரு சதுர்யுகம், மகாயுகம்னு சொல்லுவா. அந்த மாதிரி 72 மகாயுகம் சேர்ந்தது ஒரு மன்வந்தரம்னு சொல்லுவா. இப்போ நம்ம இருக்கிறது வைவஸ்வத மன்வந்தரத்துல 28வது சதுர்யுக மகாயுகத்துல இருக்கோம். இந்த மாதிரி 14 மன்வந்தரம் சேர்ந்தது பிரம்மாக்கு பகலும், இன்னொரு 14 மன்வந்தரம் சேர்ந்தது பிரம்மாக்கு ராத்திரியும் சொல்லியிருக்கு. இந்த 14 மன்வந்தரம் பிரம்மாக்கு பகல்னு சொல்றோம் இல்லையா, அதை கல்பம்னு சொல்லுவா. இப்போ நம்ம இருக்கிறது ஸ்வேதவராக கல்பத்துல இருக்கோம். அந்த மாதிரி ஒரு பிரம்மா 100 வருஷம் வாழுவர். அந்த மாதிரி நிறைய பிரம்மா வந்துட்டும் போயிருக்கா அப்படின்னு சொல்றோன்னா காலத்தோட பிரம்மாண்டத்தை பாருங்க. அதுல நம்மளோட லைஃப்ன்றது எவ்வளோ சின்னது. அந்த அதுல எவ்வளோ சின்னது. அந்த சின்ன லைஃப்ல அதுல நம்ம பகவான் நம்ம ஜீவனோபாயத்துக்கு செலவு பண்ற நேரம் போக மீதி நேரமாவது நம்ம பகவான் அடையறதுக்கு பகவானோட நாமாவை சொல்லணும். சரி, இந்த பகவான் அடையறதுக்கு பகவானோட நாமாவை சொல்றது மட்டும்தான் ஒரே வழியா? இல்ல, அது சுலபமான வழி. பகவான் அடையறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு குரு பக்தி, பதிபக்தி, கோ சம்ரக்ஷணம், வேத சம்ரக்ஷணம், அன்னதானம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. வேற எந்த ஒரு வழியை நம்ம ஸ்ரத்தையா ஃபாலோ பண்ணாலும் பகவானை நம்மளால அடைய முடியும். இதுல இந்த என்ன குணமா என்ன வழியா இருக்கட்டும் சரி, அதுல அதுக்கு நமக்குள்ள ஒரு 3 குணங்களை வர வச்சுக்கணும். அது என்னன்னா சுயநலமில்லாத தியாக மனப்பான்மை, விடாமுயற்சி, பொறுமை. இது எந்த வழியா இருக்கட்டும், இது 3 அதுக்கு ரொம்ப அவசியம். இந்த சுயநலமில்லாத தியாக மனப்பான்மைக்கு அம்பாலே பூலோகத்துல நேரடியா அவதாரம் பண்ணி நமக்கு எக்ஸாம்பிளா இருந்து காமிச்சிருக்கா. இந்த பெருங்கோண்டான ஒரு நாடு, அந்த நாட்டோட ராஜா பேரு குசுமஸ்ரேஷ்டி, அந்த ராணி பேரு குசும்பாம்பா. இவெல்லாம் நல்ல நாட்டை நடத்தி வந்திருந்ததா. ஆனா அவளுக்கு ஒரு பெரிய குறை. அது என்னன்னா அவளுக்கு குழந்தையிலே இல்லை. என்ன அதை பாஸ்கராச்சாரியார் அவன் குலகுரு கிட்ட சொல்றாரு, என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறார். கேட்டது பாஸ்கராச்சாரியார் சொல்ற, புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றார். அந்த யாகத்தை பண்ணி தான் தசரத சக்கரவர்த்திக்கு ராமர், லக்ஷ்மணர், பரதன், சத்ருகனன் பிறந்த. அதனால நீங்களும் அந்த யாகத்தை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றார். சொன்னதும் அவளும் ஸ்ரத்தையா அந்த யாகத்தை பண்றா. பண்ணது பகவான் அனுகிரகம் பண்ணி அவளுக்கு 2 குழந்தை பிறக்கிறது. ஒரு பாய், ஒரு கேர்ள் பிறக்கிறது. அந்த பாய்க்கு விருப்பாக்ஷான்னு பேர் வைக்கிறா. அந்த கேர்ளுக்கு வாசவாம்பான்னு பேர் வைக்கிறா. அந்த குழந்தை நல்லா வளர்ந்துட்டு வரா. இந்த விருப்பாக்ஷாக்கு ஒரு ராஜா ஆகணும்னா அவனுக்கு என்னென்ன வித்தையெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமோ எல்லா வித்தையும் இன்ட்ரெஸ்டா பாஸ்கராச்சாரியர் குலகுரு கிட்ட கத்துக்கிறாரு. வாசவாம்பாக்கு ஆரம்பத்திலேருந்தே சுவாமி மேல பக்தி ஜாஸ்தி. அதனால சுவாமி சம்பந்தப்பட்டது, பக்தி சம்பந்தப்பட்டது இதெல்லாம் பாஸ்கராச்சாரியார் கிட்ட இன்ட்ரெஸ்டா கத்துக்கிறாங்க. 2 பேரும் பிரிவாளாரா. இந்த பெருங்கொண்டான்றது இன்னொரு பெரிய நாட்டுக்குள்ள இருக்கிற சின்ன நாடு. அந்த பெரிய நாட்டோட ராஜா பேரு விஷ்ணுவர்தனர். அவர் தன்னோட நாட்டை பெருசாகணும்னு
பித்ரு சாபம் அப்படின்னு சொன்னா. என்னது நம்ம இதுல வந்து பித்ரு சாபமா? அப்படி என்ன பித்ரு சாபம்? அப்படி யார் இன்னும் மோட்சத்துக்கு போல அப்படின்னு கேட்டது வந்து இவ அந்த மாதிரி ஃபுல் கதையும் சொல்றா. அவ மோட்சத்துக்கு போனோம்னா கங்கை கீழே வந்து அவ சாம்பல் மேல படணும் அப்படின்னு சொல்றா. சொன்னது வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கே அப்படின்னு அதுக்கு நம்பிக்கையான ஒரு மினிஸ்டர் கிட்ட நாட்டை கொடுத்துட்டு அவர் இமயமலையில தவம் இருக்க வரார். கடுமையான தவம் இருக்கார். ஒத்த கருணன்னு ரொம்ப கடுமையான தவம் இருக்கார். 1000 வருஷம் தவம் இருக்கார் பிரம்மாவை நோக்கி. பிரம்மா வந்து அவரோட தவத்துக்கு மெச்சி வரார். உன்னோட தவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கிறார். கேட்டதை வந்து அவர் இந்த மாதிரி ஃபுல் கதையும் சொல்றார். மேல இருக்கிறக்காக கீழே வந்து அவ சாம்பல் மேல படணும் அப்படின்னு சொல்றார். அதுக்கு நீங்க தான் சுவாமி அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். சொன்னதும் வந்து நான் உனக்கு அனுகிரகம் பண்றேன், எனக்கு அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனா இந்த பூமிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்றார். சொன்னதும் வந்து என்ன சுவாமி அது பிரச்சனை அப்படின்னு கேட்கிறார். கேட்டது வந்து உடனே அவர் சொல்ற, இல்ல கங்கை வந்து ரொம்ப உக்ரமா வந்து பூலோகத்துக்கு வருவா. அந்த உக்ரத்தை வந்து பூலோகம் தாங்காது, பூலோகம் அழிஞ்சு போயிடுமே. அது தாங்கக்கூடிய ஒரே சக்தி சிவபெருமான் தான் இருக்கு, நீ அவரை நோக்கி தவம் பண்ணு அப்படின்னு சொல்றார். உடனே வந்து பகீரதன் மறுபடியும் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருக்கார். சிவபெருமான் அவரோட தவத்துக்கு மெச்சி வரார். என்ன வர வேணும் அப்படின்னு கேட்கிறார். கேட்டது வந்து அவர் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த மாதிரி மேல இருக்கிற கங்கை கீழே வந்து அவ சாம்பல் மேல பாடணும், அது கங்கை வந்து ரொம்ப உக்ரமா வருமா, அது தாங்கக்கூடிய ஒரே சக்தி உங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு பிரம்மா சொன்ன. நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். சொன்னதும் நீ நல்ல காரியத்துக்கு தானே கேட்கிற, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றார். சொன்னதும் வந்து கங்கை உக்ரமா வந்து பூலோகத்துக்கு வருது. அதை சிவன் தன்னோட ஜடாமுடியில தாங்கிட்டு பொறுமையா வழியை விட்டுறார் பூலோகத்துக்கு. அந்த மாதிரி பொறுமையா வழியை விட்டதே இது பூலோகத்துல பாதி எடுத்து தம்சம் பண்ணிடுறது. அப்படி வர வழியில ஜிகுண முனிவர்ன்ற ஒரு முனிவரோட ஆசிரமத்தை தம்சம் பண்ணிடுறது. உடனே அந்த முனிவர் வந்து கங்கையை முழுங்கி விடுறார். ஆஹா, இவ்வளவு கஷ்டப்பட்டு கங்கையை கொண்டு வந்தோமே, இப்ப இவ முழுங்கிட்டாரே அப்படின்னு அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. உடனே ஜிகுண முனிவர் கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்றார், இந்த மாதிரி அவன் மோட்சத்துக்கு போகணும், ப்ளீஸ் கங்கையை விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்றார். சொன்னதும் வந்து கங்கையை வந்து அவர் தன்னோட வலது காதால விட்டுறார். அதனால கங்கைக்கு ஜானவின்னு ஒரு பேரு. கங்கை வந்து அந்த சாம்பல் மேல பட்டு 60,000 பேர் மோட்சத்துக்கு போய் அடையிறா. பகீரதன் இவ்வளோ தவம் பண்ணி கங்கையை பூலோகத்துக்கு கொண்டு வந்ததுனால கங்கைக்கு பாகீரதின்னு ஒரு பேரு. நம்ம கூட பேச்சு வழக்க சொல்லுவோம், யாராவது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ரொம்ப எஃபோர்ட் போட்டு பண்ணான்னா பகீரத பிரயத்னம் பண்றியேன்னு சொல்லுவோம். பகவான் அடையறதுக்கு இந்த 3 குணங்கள்ல இது வந்து ரொம்ப முக்கியம். விடாமுயற்சின்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு பகீரதன் நம்ம வந்து எக்ஸாம்பிளா வச்சுட்டு அந்த வழியை யோசிக்கலாம். அடுத்தது பொறுமை. நமக்கு இந்த சதுரயுகம் தெரியும் இல்லையா? கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த சதுரயுகத்துல திரேதாயுகத்துல விஷ்ணு பகவான் ராமரை அவதாரம் பண்ணி தசரத சக்கரவர்த்திக்கு பிள்ளையா பிறக்கிறார். நல்லா வளர்ந்துட்டு வரார். அப்போ வந்து அவர் வந்து சீத்தையை கல்யாணம் பண்ணிக்கிறார். அதுக்கப்புறமா வந்து அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி ராஜா ஆக்கிடலாம் தசரத சக்கரவர்த்தி முடிவு பண்றார். உடனே வந்து பட்டாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் நடக்கிறது. அப்ப கூனி குழம்பி விட்டதுனால கைகை முன்னாடி 2 வரம் அப்ப முன்னாடி தசரத சக்கரவர்த்திக்கு கைகை ஹெல்ப் பண்ணாதோ, அதனால வந்து கைகைக்கு நீ என்ன வரம் கேட்கறியோ நான் தருவேன், ஆனா 2 வரம் தான் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். உன்னதும் கைகை வந்து கூனி வந்து 2 வரத்தை இப்போ கேளுங்கோ அப்படின்னு சொல்றா. என்னென்ன 2 வரத்தை நான் கேட்பேன் அப்படின்னு கூனி வந்து காதுல சொல்றா. கைகையை வந்து குழப்பி விட்டு இந்த மாதிரி 2 வரத்தை கேளுங்கோ அப்படின்னு சொல்றா. உடனே கைகை வந்து தசரத சக்கரவர்த்தி கிட்ட கேட்கிறார், இந்த மாதிரி முன்னாடி 2 வரம் தரேன்னு சொன்னேன், அந்த 2 வரத்தை இப்போ தாங்கோ அப்படின்னு சொல்றா. சொன்னதும் வந்து 2 வரம் என்ன, எத்தனை வரம் வேணாலும் தரேன், ஏன்னா இப்போ ராமருக்கு பட்டாபிஷேகம் ஆகுது அப்படின்னு சொல்ற. சொன்னதும் வந்து கைகை சொல்றா, எனக்கு நிறைய வரம் வேண்டாம், 2 வரம் போகணும் அப்படின்னு சொல்றா. சரி, என்ன வரம் வேணும் அப்படின்னு கேளு அப்படின்னு சொல்ற. சொன்னதும் வந்து உடனே கைகை சொல்றா, முதல் வரம் ராமர் ராஜாவாக கூடாது, அவர் வந்து 16 வருஷம் காட்டுக்கு போகணும். 2வது வரம்
என்னோட கசின்ஸ் எல்லாம் ராமருக்கு உதவியா இருக்கா, நான் மட்டும் உதவியா இல்லாம இருக்கேனே அப்படின்னு அது கஷ்டப்பட்டுட்டு கேட்டுது ஹனுமான் கிட்ட. ஹனுமானுக்கு வந்து அந்த முளைய பார்த்தது ரொம்ப பாவமா போயிடுது. உடனே நீ இரு, நான் ராமர் கிட்ட போய் கேட்டுட்டு வரேன், ராமர் என்ன சொல்றாரோ அதையே நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்றார். சொன்னதும் ராமர் கிட்ட போய் கேட்கும் போது ராமர் சொல்றார், அதை பொறுமையா காத்துட்டு இருக்க சொல்லு, நான் அதை துவாபர யுகத்துல பயன்படுத்திக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்றார். சொன்னதும் வந்து ஹனுமான் வந்து அப்படியே போய் சொல்றார் மலை கிட்ட. உடனே அந்த மலைக்கு ரொம்ப சந்தோஷமா வந்துடுறது. என்ன ராமர் பயன்படுத்திக்கிறாருன்னா நான் ஒரு யுகம் என்ன எத்தனை யுகம் வேணாலும் காத்துட்டு இருப்பேன், அது பொறுமையா காத்துட்டு இருக்கு. துவாபர யுகம் வர வரைக்கும் துவாபர யுகம் பிறந்தது. துவாபர யுகத்துல விஷ்ணு பகவான் கிருஷ்ணரா அவதாரம் பண்ணி பூலோகத்துல பிறக்கிறார். பூலோகத்துல பிறக்கிறார், கோபுரத்துல வளர்ந்துட்டு வரார். அந்த சின்ன சின்ன விஷயமெல்லாம் பண்ணிட்டு வரார். அந்த கோபுரத்துல என்ன ஒரு வழக்கம்னா இந்திரனுக்கு பூஜை பண்ணுவா, எப்ப பார்த்தாலும் இந்திரனுக்கு பூஜை பண்ணுவா. இதை பார்த்ததும் இந்திரனுக்கு ரொம்ப கர்வம் வந்துடுறது. பகவான் யாருக்கு கர்வம் வந்தாலும் அதை அடக்குவார். இந்திரன் மட்டும் ஸ்பெஷலா அவரோட கர்வத்தையும் அடக்குவார். அதுக்கு வந்து அந்த ஊர்ஜன் கிட்ட சொல்ற, நீங்க எதுக்கு வேஸ்டா இந்திரனுக்கு பூஜை பண்றேன், மழை வெயில் அதை கொடுக்கறதெல்லாம் இந்திரன் நினைச்சிட்டு நீங்க பூஜை பண்றேன், ஆனா அதை கொடுக்கறது இந்திரன் இல்ல, அங்க ஒரு மலையை காமிச்சு அதுவும் அந்த மலை தான் அதை கொடுக்கறது அப்படின்னு சொல்றார். போன யுகத்துல ஒரு மலையை பயன்படுத்திக்கிறான்னு சொன்னா இல்லையா, அந்த மலையை காமிச்சு இந்த மலை தான் அதை கொடுக்கறது அப்படின்னு சொல்றார். சொன்னதும் வந்து உடனே நீங்க அந்த மலைக்கு எல்லாரும் பூஜை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றார். சொன்னதும் வந்து கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லிட்டா, இதுக்கு மேல நம்ம இந்திரனுக்கு பூஜை பண்ண வேண்டாம், அந்த மலைக்கே பூஜை பண்ணுவோம் அப்படின்னு அந்த மலைக்கு எல்லாரும் பூஜை பண்றா. இதை பார்த்ததும் இந்திரனுக்கு கோபம் வந்து விடுறது. தன்னால நமக்கு பூஜை பண்ணியிருந்தவா திமிர் வந்து அந்த மலைக்கு போய் பூஜை பண்றாளே அப்படின்னு வருணனை கூப்பிடுறார். வருணா, இந்த கோபுரத்துல இருக்கவளுக்குலாம் ரொம்ப திமிர் வந்துட்டோம். நமக்கு பூஜை எத்தனை நாளும் நமக்கு தானே பூஜை பண்ணிட்டு இருந்தா, இப்போ திடீர்னு யாரோ ஒருத்தர் சொன்னதுனால அந்த மலைக்கு போய் பூஜை பண்ணிட்டு இருக்கா. நீ அதனால அவளுக்கு போய் நல்ல மழை கொட்டு அவளுக்கு அப்பதான் தெரியும் நம்மளோட பலம் என்னன்னு, அப்பதான் அவளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ற. சொன்னதும் வந்து வருணனும் சரின்னு அங்க கோபுரத்துல போய் சரியான மழை பெய்யுது. கோபுரத்துல நல்ல மழை, ஆடு மாடு எதுக்குமே ஆகாரம் இல்லை, மனுஷாளுக்கும் ஆகாரம் இல்லை, தங்கத்துக்கு இடம் இல்லை, என்ன பண்றதுன்னு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட போய் கேட்கிறார். கேட்டது வந்து கிருஷ்ண பரமாத்மா சொல்றா, இவ்வளவுதானே பிரச்சனை அப்படின்னு போன யுகத்துல ஒரு மலையை பயன்படுத்திக்கிறான்னு சொன்னா இல்லையா, அந்த மலையை இப்போ அவ தன்னோட சுண்டு வரலால தூக்கி நின்றார். மலையை வந்து குளம் மாதிரி பிடிச்சிட்டு நின்றார். உடனே ஊர்ஜனங்கள் ஆடு மாடு எல்லாம் அதுக்கு அடியில வந்து நிக்கிறது. மழையால அவ யாருக்குமே ஒண்ணுமே ஆகல. சரியான மழை பெய்யுது, 7 நாள் நல்ல மழை பெய்யுது. 8வது நாள் வந்து வருணன் வந்து இந்திரன் கிட்ட சொல்றார், நான் 7 நாள் நல்ல மழை பெய்ச்சேன், ஆனா அவ யாருக்குமே அங்க ஒண்ணுமே ஆகல. கிருஷ்ண பரமாத்மா வந்து மலையை குளம் மாதிரி பிடிச்சிட்டு எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்க, இதுக்கு மேல நான் மழை பெஞ்சேன்னா என்னோட எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறார். பொண்ணதும் அப்புறம்தான் இந்திரனுக்கு புரியுது, ஆஹா இது பகவான்கிட்ட போய் நம்ம திமிரை காமிச்சிட்டோமே அப்படின்னு பகவான்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறார். அடுத்து இனிமேலாவது பண்ணாம இரு அப்படின்னு சொல்றார். சொன்னதும் வந்து இனிமே நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் சுவாமி அப்படின்னு போய் அவர் இந்திரலோகத்துல போறார். அந்த மலைக்கு வந்து இப்போ ஒரே சந்தோஷம், சுவாமி எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷம், என்னை உபயோகப்படுத்திக்கிறேன்னு சொன்னேன், இப்போ என்னை உபயோகப்படுத்திட்டு எனக்கு ஒரே சந்தோஷம் இப்போ, ஆனா ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னு சொல்றது. அது என்னன்னு கேட்கிறார். கேட்டது வந்து உடனே அந்த மலை சொல்றது, இத்தனை நாளா என்னை பயன்படுத்திக்கிறேன்னு சொல்லி பயன்படுத்திட்டு ரொம்ப நாள் பயன்படுத்திட்டு 7 நாள் பயன்படுத்திட்டு, ஆனா உங்களோட சுண்டு வரலால என்ன தூக்கி நின்றேலே, அப்போ உங்க சுண்டு வரலுக்கு எவ்வளவு உழைச்சிருக்கும், நான் எவ்வளவு வெயிட்டானவன், நீங்க என்ன வந்து நீங்க சுண்டு வரலால தூக்கி நின்றேலே, இப்போ சுண்டு வரலுக்கு எவ்வளவு உழைச்சிருக்கும், அதான் எனக்கு சின்ன வருத்தம் அப்படின்னு சொல்றது. சொன்னது வந்து கிருஷ்ண பரமாத்மா சொல்ற, இதுக்கான பதில் வந்து உனக்கு கலியுகத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. சொன்னது வந்து அது பொறுமையா கலியுகம் வரைக்கும் காத்துட்டு இருக்கு. கலியுகம் பிறந்தது. சுவாமி பதில் கிடைக்கும்னு சொன்னேலே அப்படின்னு சொன்னது. சொன்னது வந்து விஷ்ணு சொல்ற, 7 நாளா நான் ஒரு சுண்டு வரலால தூக்கிட்டு இருந்தேன், என் சுண்டு வரல் வலிக்குமேன்றதான உன்னோட வருத்தம், இப்போ நீ உடனே ஏழ்மழையா மாறி
சத்திரம் இருக்கும். அதில் யார் வேணா உள்ள போய் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காத்தால கிளம்பலாம். 2 தங்கலாம். அந்த மாதிரி வசதிலாம் அந்த காலத்துல இருந்தது. இவர் கொஞ்சம் தூரம் போறார். போறதுக்கு அப்புறமா இவருக்கு வழி தெரியல. அங்க ஒரு ஆசிரமம் இருக்குது. சரி, இந்த ஆசிரமத்துல இப்போதைக்கு இங்க தங்கிட்டு நாளைக்கு யார்கிட்டயாவது வழி கேட்டுட்டு போலாம் அப்படின்னு அந்த ஆசிரமத்தில் தங்குறார். பேக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு கை கால் அளவிட்டு வரார். வந்து பார்த்தா எதிர்க்கையே ஒரு ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமத்துல அங்க ஒரு முனிவர் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கார். நமக்கு இங்கேயே வழி கேட்கறதுக்கு ஆள் கிடைச்சிட்டாலே, அந்த முனிவர்னா கண்டிப்பா தெரிஞ்சிருப்பா வழி அப்படின்னு நம்பிட்டு போறாரு அந்த முனிவர் கிட்ட. சுவாமி, நான் காசிக்கு போனோம், உங்களுக்கு காசிக்கு போறது வழி தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு சொல்ற. சொன்னது வந்து அந்த அந்த முனிவர் சொல்ற, காசியா அப்படி ஒரு ஊர் இருக்கா? அந்த மாதிரி ஊர் நான் கேள்விப்பட்டதே இல்லையே, எனக்கு அதுக்கு வழி தெரியாது அப்படின்னு சொல்ற. என்னது, காசிக்கு வழி தெரியாதா? நான் உபன்யாசத்துல கேட்டேன், ஒரு ஹிந்துவா பிறந்தா காசிக்கு போயிருக்கணும்னு நான் கேட்டேன். அப்படி நான் காசிக்கு போறேன், நீங்க முனிவரா இருந்தே காசிக்கு போகாம இருந்திருக்கேளே, அப்படா இவ்வளோ தவம் பண்ணி என்ன பிரயோஜனம்? காசிக்கு போறதுக்கு வழி தெரியலனாலும் பரவாயில்ல, காசிக்கு போறதுக்கே தெரியாத அப்படி ஒரு ஊரே கேள்விப்பட்டது இல்லைன்னு சொல்றீங்களே அப்படின்னு கத்திட்டு வந்துடுறார். அன்னைக்கு நைட் சாப்பிட்டுட்டு தூங்குறார். நல்லா ஜில்லுன்னு காத்து வந்தது. தூங்குறாரு திண்ணை மேல படுத்துட்டு. விடியறது இல்ல, விடியறதுக்கு முன்னாடியே ஒரு ஏதோ சத்தம் கேட்கறது, என்னமோ வெளிச்சம் வருது. என்னன்னு எழுந்து பார்த்தா ஒரு 3 ஸ்திரீகள் அந்த ஒரு அந்த நேற்று போய் ஆசிரமத்துல வழி கேட்டாரே அந்த ஆசிரமத்துக்குள்ள போறா. பார்க்கறதுக்கு அவ்வளோ அலட்சணமா இருக்கா. அந்த பிராமணன் இருட்டுல அவளை பார்த்ததும் பயந்தே போயிட்டார். அவ்வளோ அலட்சணமா இருக்கா அவ அந்த ஆசிரமத்துக்குள்ள போறா. அந்த ஆசிரமத்துக்கு தேவையான எல்லா காரியங்களையும் பண்றா. அதாவது ஒரு ஸ்திரீ வாச பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போடுறா. இன்னொரு ஸ்திரீ வீட்டை பெருக்கி பூஜைக்கு தேவையானதை பண்றா. இன்னொரு ஸ்திரீ பின்னாடி பெருக்கி பூவை பறிச்சு கொடுக்குறா. அந்த மாதிரி அந்த ஆசிரமத்துக்கு தேவையான எல்லா காரியங்களும் பண்றா. பண்ணி முடிச்சுட்டு வெளியில வரும்போது அந்த பிராமணனுக்கு ஒரே ஆச்சரியம். என்னன்னா, அவ போகும்போது இவ்வளோ அலட்சணமா இருந்தா, வெளியில வரா இல்லையா, அப்ப அவ பார்க்கும்போது ரொம்ப தேஜஸா இருக்கா, அவ்வளோ அழகா இருக்கா, அவ்வளோ கியூட்டா இருக்கா. உடனே இந்த பிராமணனுக்கு ஒரே ஆச்சரியம். அவர் கியூரியாசிட்டி தாங்கல. அந்த அவள்கிட்ட போய் கேட்கிறார், நீங்க யாரு, எங்கேருந்து வரேன், போகும்போது அவ்வளோ அலட்சணமா இருந்தேன், வெளியில வரும்போது இப்போ இவ்வளோ தேஜஸா இருக்கேனே, நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறார். கேட்டது வந்து அவ சொல்றா, நான் கங்கா, இவ யமுனா, இவ சரஸ்வதி அப்படின்னு சொல்றா. சரி, நீங்க என்ன இங்க வந்து போகும்போது இவ்வளோ அலட்சணமா போன, வெளியில வரும்போது இவ்வளோ உங்களோட உண்மையான உருவம் வந்துடுறதே, அப்படி நீங்க யாரு, அப்படி நீங்க எதுக்காக இங்க வந்து சேவை பண்ணி எப்படி இப்படி ஆறுது அப்படின்னு கேட்கிறா. கேட்டது வந்து உடனே அவ சொல்றா, நாங்க வந்து எங்கள்ல வந்து எல்லாரும் ஸ்நானம் பண்றா இல்லையா, அவளோட பாவம் எல்லாம் எங்களுக்கு வந்து விடுறது, அதனால நாங்க இவ்வளவு அவலட்சணமா மாறிடுறோம். நாங்க இந்த முனிவரோட ஆசிரமத்துல போய் சேவை பண்றோம். எங்களோட பாவம் எல்லாம் நாங்க தொடச்சுட்டு புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டு வரோம். அதனாலதான் வெளியில வரும்போது எங்களோட உருவம் எங்களுக்கு திரும்ப கிடைச்சு விடுறது அப்படின்னு சொல்ற. சொன்னது வந்து அவருக்கு அந்த பிராமணனுக்கு மறுபடியும் சந்தேகம். என்னன்னா, அந்த முனிவருக்கு நீங்க இருக்கிற இடமே தெரியாதா, அவருக்கு காசியே தெரியாதா, வழி தெரியலனாலும் பரவாயில்ல, காசி அப்படி ஒரு ஊரையே கேள்விப்பட்டது இல்லையாமே, நீங்க இருக்கிற இடமே அவர் கேள்விப்பட்டது இல்லையாமே, அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி வந்து இவருக்கு வந்து சேவை பண்றேன், அப்படி என்ன இந்த முனிவர் கிட்ட ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு கேட்கிறார். கேட்டது வந்து உடனே அவ சொல்றா, இந்த முனிவருக்கு ஒரு வயசான அப்பா அம்மா இருக்கா, அவளுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் பண்ற. மாத்ருபிதா சேவாக்கு இவர் வந்து ரொம்ப எக்ஸாம்பிளா சொல்லலாம் இவரை. அதனால இந்த இடமே ஒரு புண்ணிய பூமி. இந்த இடத்துல வந்து நாங்க வந்து சேவை செஞ்சோம்னா எங்களோட பாவமெல்லாம் தொலைச்சிட்டு புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. உடனே வந்து அந்த பிராமணனுக்கு ஒரே ஆச்சரியம். என்னது, நம்மெல்லாம் இவா கிட்ட போய் பாவத்தை தொலைச்சிட்டு புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டு வருவோம், இவாளே ஒரு இடத்துல வந்து பாவத்தை தொலைச்சிட்டு புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டு போறாளா, அது அம்மா அப்பாவை பார்த்துக்கிற இடம் தான் எனக்கு இப்பதான் புரியுது. ஆஹா, நம்ம அம்மா அப்பாவை நம்ம எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு அம்மா அப்பாவே நம்ம பார்த்துக்கல, காசிக்கு போய் என்ன
எங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு வசுதேவர் தேவிக்கு விட்டுட்டு யசோதா நந்தகோபர் கிட்ட வந்துட்டேன். அதனால எங்க அம்மா அப்பாவுக்கு நான் ஒண்ணுமே பண்ணலையே, அந்த மாதபிதா சேவாவுக்கு ஒண்ணுமே பண்ணலையே நானு. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ யாராவது இந்த பூலோகத்துல ரொம்ப ஸ்ரத்தையா பண்றாளா அப்படின்னு கேட்கிறார். கேட்டது அவர் சொல்றார், நாரதர் சொல்றார், சுவாமி உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லை, இருந்தாலும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றார். சொன்னது இந்த பூலோகத்துல ஒரு பிராமணன் ரொம்ப ஸ்ரத்தையா பண்ணிட்டு இருக்க. நம்ம யாருக்காவது மாதபிதா சேவான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவரை நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்றார். சொன்னது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அவரை பார்க்கணும்னு ஆசை வந்துடுறது. உடனே ருக்மணி தேவியை கூட்டிட்டு பூலோகத்துக்கு வர அந்த பிராமணனோட வாசல அந்த பிராமணனை கூப்பிடுறார். கூப்பிட்டது அந்த பிராமணன். அப்பதான் அந்த பிராமணனோட அம்மா அப்பா சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்துட்டு இருக்கா. பிராமணன் கால் பிடிச்சு விட்டுட்டு இருக்கார். இப்ப யாரை நம்ம கூப்பிடுறது அப்படின்னு ஜன்னல் வழியா பார்த்தா சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மா அவரை கூப்பிடுறார். ஆஹா, இத்தனை நாளா நம்ம பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருந்தோமே, இப்ப நேரடியாவே வந்துட்டார் அப்படின்னு ஆசீர்வாதம் வாங்கலான்னு போறார். உடனே அவருக்கு தோன்றது, கையெடுத்து அம்மா அப்பாவுக்கு களைச்சு போயிடுமே அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட சொல்றார். சுவாமி, எங்க அம்மா அப்பா ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருக்கா, அவளுக்கு நான் கால் பிடிச்சு விட்டுட்டு இருக்கேன். இப்ப நான் கையை எடுத்தேன்னா அவ தூக்கம் கழிச்சு போயிடும். அதனால நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வாளுக்கும் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. அதனால அவ தூக்கம் கழிச்சதும் நாங்க 3 பேருமாவே சேர்ந்து உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றார். சொன்னதும் உடனே அவர் வெயிட் பண்றார். சுவாமி, அங்க ஒரே சேரா இருக்கு, அந்த செங்கல் மேல ஏறி நின்றுக்கோங்க அப்படின்னு சொல்றார். சொன்னதும் அந்த பிராமணன் சொன்னதுக்காகவே அவர் அந்த செங்கல் மேல ஏறி நின்றுக்கிறார். கொஞ்ச நேரம் ஆகுது. அவன் அம்மா அப்பா எழுந்து பார்த்தா சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மா தன்னோட பையனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார். உடனே 3 பேருமா சேர்ந்து போய் சந்தோஷமா ஆசீர்வாதம் வாங்கிக்கிறார். அந்த பிராமணன் ஒரு செங்கல் மேல கிருஷ்ண பரமாத்மாவை ருக்மணி தேவியை நிக்க சொன்னார் இல்லையா, அதே செங்கல்ல இப்பவும் கிருஷ்ண பரமாத்மாவும் ருக்மணி தேவியும் நின்றுட்டு வர பக்தாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. அந்த பிராமணனோட பேர்லயே அந்த ஊர் அமைஞ்சு போயிடுறது. அந்த பிராமணனோட பேர் புண்டரீகன். அந்த ஊரோட பேர் புண்டரீகபுரம். ஒரு நாள் ஆக ஆக மறுபடியும் பண்டரீகபுரம்னு கூப்பிடுறா. இந்த மாதிரி பகவான் அடையறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. இந்த மாத்ருபிதா சேவா பாத்தீங்களா, மாத்ருபிதா சேவான்றதுக்கு எவ்வளவு பலன் பாருங்க. பகவான் நம்மளை தேடி பார்க்கறது மட்டும் இல்லாம நமக்காக காத்துட்டு இருக்க, நமக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு காத்துட்டு இருக்க. அவ்வளவு பலன் இந்த மாத்ருபிதா சேவாக்கு. இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்கு பகவான் அடையறதுக்கு. பகவான் அடையிறதுன்றது நமக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அதை நம்ம எந்த விதத்துல அடையிறோன்றது முக்கியம். அதை இங்கிலீஷ்ல கூட சொல்லுவா, ways and means are as important as ends அப்படின்னு சொல்லுவா. இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்கு. அது என்ன வழி நம்ம தேடவே வேண்டாம், நம்ம சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு. அந்த வழிகளெல்லாம் நம்ம கரெக்டா புரிஞ்சுட்டு ஃபாலோ பண்ணோம்னா பகவானை ரொம்ப சுலபமா அடைய முடியும். லோகா சமஸ்தா சுகினோ